ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் வேலை. இங்கே வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்காக தண்ணி எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு மேஸ்திரி வந்து என்னை கேட்டாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட்காரரும் கேட்டாங்க. நான் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி கொடுத்து தண்ணி அந்த சைட்லேருந்து வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரும். நான் என்ன பண்ணேன், அந்த அல்லையில் பாருங்கள், அந்த வரப்பு அல்லையில் வந்து ட்ரெயின் அடித்து ஃபஸ்ட்டு மண் இப்படி தண்ணி வந்து அந்த ஓரத்தில் போகிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு தண்ணி வந்து அந்த வழியாக போயிட்டுருக்கோம். நான் வந்து அதுக்கப்புறம் மேலேயே நின்றுட்டு இந்த நேர் நின்றுக்கிட்டு தான் இந்த ட்ரெயின் அடித்தேன். இந்த ட்ரெயின் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து செஞ்சுட்டுருக்குங்க. இங்கே வந்து இங்கே 2 லைன் வர வேணும், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. தண்ணி வந்து நம்பி போயிடும், கான்க்ரீட் போடுறதுக்காக தொந்தரவாக இருக்குன்ட்டு இப்படி ஒரு ட்ரெயின் அடித்து இப்படி விட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மீனுங்க, பயங்கரமான மீன் இருந்தது. ஒரு 3 கிலோ ஆகிற மாதிரி, அது என்னமோ பாம்பு மாதிரி இருந்துச்சு. மீன் தான். அந்த மீனை பிடிச்சி தான் இந்த நேரம் எடுத்து போட்டேன். நேத்திரி எட்டு போனோம். நானே வீட்டுக்கு எட்டு போயிருப்பேன். வரலினா ஏதாச்சும் அவனா பிடிச்சானா அதுக்காக எடுத்துகிட்டு போட்டு விடு அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டேன். ஆனால் நமக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு தண்ணி எப்படி போகுதுன்னு. தண்ணி இப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி இப்படி தடுத்து விட்டேன். கார வேலைக்காரன் சபாஸ் அப்படின்னு சொன்னாங்க. நமக்காக இங்கிட்டு சூடுங்க இரும்பு. சாயந்தரமாக போகும்போது இதை கொண்டு போய் குஜிரிக்கு போட்டு போவேன், கை செலவுக்கு. எப்படி நம்ம ஆப்ரேட்டிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, எப்படி இருக்குது? சைடில் நின்றுட்டு அடித்ததா ட்ரெயின் நம்ம 70 மிஷினில். டாட்டா 70 சூப்பர் சூப்பர், டாட்டா சூப்பர். இங்கே பாருங்கள் கட்டிங் எப்படி இருக்குன்னு. இது கொண்டு போய் அந்த ட்ராக்குக்கும் பக்கத்தால் இப்படி கொண்டு போய் சேர்த்தணும் மூலையில். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க இந்த வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு. டாட்டா பை பை யூ.